வார்த்தைக்கு நம்முடைய இருதயத்தை நாம் ஆயத்தப்படுத்துவோம். Let's prepare our hearts to receive the word of Lord today. நாம் ஜெபிப்போம். அன்பும் கிருபையுமுள்ள எங்கள் பரம தகப்பனே, நாங்கள் துதிக்கிற கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. Lord, we thank you for this wonderful day and time that you've given us, Lord, to gather here in your name, Lord, in one accord. And even now, as we open up the scriptures, Lord, we pray that your Holy Spirit would guide us today, Lord, teach us. Help us to learn from your word. உடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் வசனங்களை கற்றுக்கொள்ள, சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பிரேஸ் இன்ப நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். So we've been doing this series on Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். And so we started from Revelation chapter 1 and then we studied all the 7 churches. 7 சபைகளை குறித்து நாம் தியானித்தோம். அதைத் தொடர்ந்து அந்த தேவனுடைய சிங்காசன அறை, the throne room, அங்கே யோவான் அங்கே கொண்டு செல்லப்படுகிறார். இதுதான் அங்கே கொண்டு சென்று செல்லப்பட்டு அங்கே ஆண்டவரை அவர் தரிசிக்கிறார். He sees the Lord seated on the throne and then he sees the scroll with 7 seals. 7 முத்திரைகள் உள்ள அந்த புஸ்தகத்தை அவர் பார்க்கிறார். அதை யார் உடைக்கக்கூடும் என்று சொல்லி அவர் யோசிக்கிறார். He wonders who can open and read this. And then the Lion of Judah and the root of David, யூதா கோத்திரத்து சிங்கம், தாவீதின் வேறுமானவர், அதை திறக்க பாத்திரமுடையவராக இருக்கிறார் என்று சொல்லி. And then we saw the 7 seals being opened. And then we saw from chapter 8. So now we are in chapter 8. எட்டாவது அதிகாரத்திலே நாம் இருக்கிறோம். We are in chapter 8 when the 7th seal is broken. ஏழாவது முத்திரையை அவர் உடைத்த பொழுது what happened? So last week we saw there was a silence. அரை மணி நேரம், ஏறக்குறைய அரை மணி நேரம் அங்கே அமைதல் உண்டாயிற்று. There was a silence for about in the heaven for about half an hour. And then we saw the power of our prayer. நம்முடைய ஜெபத்தின் வல்லமையை கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். None of our prayers are being wasted. None of the prayers are forgotten. நம் ஜெபிக்கிற ஜெபம் ஒன்றும் தேவனாலே மறக்கப்படுவதில்லை. And we saw that in all our prayers rise up to him. Whatever that we offer, our prayers, நம்முடைய ஜெபங்கள் ஒவ்வொன்றும் நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் தேவனுக்கு ஒரு நல்ல ஒரு தூப வர்க்கம் போல அவருடைய சமூகத்திலே அது செல்கிறது. அந்த தூப வர்க்கத்தின் புகையானது தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று என்று சொல்லி கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். The power of our prayers, why we need to pray, how we can improve our prayer life, நம்முடைய ஜெப வாழ்க்கையை எவ்விதமாக நாம் இன்னும் மேம்படுத்தலாம் என்று சொல்லி கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். And then today we are going to start seeing the trumpets, the 7 trumpets. So in chapter 8 we see about 4 of those trumpets. முதல் இந்த 8வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 6வது வசனத்திலிருந்து அந்த 7 எக்காலங்களை உடைய 7 தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். So even in this chapter 8 and verse number 2, we see that there are 7 angels who stood before the Lord and 7 trumpets were given to them. அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். And then today we are going to see what those trumpets mean. அந்த 7 எக்காலங்கள் என்ன அர்த்தம்? How many of you have removed the smoke alarm in your house? When I first came to Canada, முதலாவது நான் கனடாவுக்கு நான் வந்த பொழுது, it was more than 30 years back. We came through a company which like had a client here. இந்த இடத்துல ஒரு client இருந்தார்கள். அதுவே எங்களுடைய கம்பெனி இந்தியாவில இருந்து விப்ரோ, they sent us a few of our engineers to work on a product. So Windows 95, how many of you remember those days? So we were working on a special software for Windows 95. So we were here and the company, the client, like they treated us so well. They booked some apartments for us. எங்களுக்காக நாங்கள் தங்குறதுக்கு நல்ல ஒரு 2-bedroom apartments they booked, and me, like we had 12 of us, and so they booked like 6 apartments, 2-bedroom apartments. So me and my roommate, he's also from my same college that I went to in India. So we stayed together and we used to cook our food every day. ஒவ்வொரு நாளும் நாங்கள் சமைப்போம். Because we just came from India and we were missing our home food so much. We used to prepare rasam and sambar and whatnot. But every day the smoke alarm will beep, 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 because now we cook in high intensity. And every day, so after a few days we decided to remove the smoke alarm. And the ஒரு சில நாட்களுக்கு பிறகு நான் என்ன செஞ்சேன், smoke alarm அப்படியே நம்ம கலத்தி வச்சிருக்கோம். Many of you would have done that. And few days later the landlord came to inspect. And the house owner வந்து பார்க்குற the apartment landlord came to inspect for something, and he noticed the smoke alarm is missing, and the smoke alarm எதுவுமே இல்லை. Immediately he said, you'll be fined. நீங்க உங்களுக்கு மேல நான் ஃபைன் போடுவேன், because this is mandatory. We have to have the smoke alarms in the house. You cannot remove it like that. So many of us, like these trumpets are like that smoke alarms. வேதத்துல நாம் வாசிக்கிற இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியாக இருக்குது. These are like warning for us. Like a smoke alarm. The smoke alarm gives us a warning that there might be a possibility of a fire. ஒரு நெருப்பு உங்க வீட்டில் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதற்கு ஒரு எச்சரிக்கையாக நம்ம வீட்டில் நம்ம ஸ்மோக் அலாம் மாட்டியிருக்கோம். We have this carbon monoxide alarms. We have all types of alarms like security alarms and things like that. But this Bible, our Bible has also a lot of these alarms, like warnings for us.
And these trumpets are like that. இந்த எக்காலங்கள், அந்த தேவதூதர்கள் கையில் அவங்க கொடுத்திருக்கிறதான அந்த எக்காலங்கள் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. நம்ம வெளிப்படுத்தல் விசேஷத்தை நம்ம வாசிக்கும் பொழுது முழுவதுமாக அங்கே அநேக இடங்களில் அப்படிப்பட்ட எச்சரிப்புகள் நமக்கு இருக்கிறது. There are similar warnings throughout the book of Revelation. And we saw the 7 seals, and each of the seals represents some kind of a danger that is going to come. வரப்போகிற ஆபத்துகளை குறித்து அந்த 4 முத்திரைகள், அந்த 7 முத்திரைகளை நாம் உடைக்கும் போது அந்த முதல் 4 முத்திரையை நம்ம பார்த்தோம்னா the international conflict or war or famine or death, அந்த சர்வதேச யுத்தங்கள், பசி, பஞ்சம், பட்டினி, இப்படிப்பட்ட காரியங்கள், அங்கே மரணம், இப்படிப்பட்டதான காரியங்களை குறித்து ஒரு எச்சரிக்கை அந்த 7 அந்த முத்திரைகளை நம்ம பார்க்கும் பொழுது, அதே மாதிரி இந்த 7 எக்காலங்களும் நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. The 7 trumpets, that we are going to see in chapter 8 and 9, they are actually similar warning, but they are even more severe than what we saw before. முன்பு நான் பார்த்த அந்த 7 முத்திரைகளை காட்டிலும் இந்த 7 எக்காலங்கள் இன்னும் அதிக ஆபத்தாய் அது இருக்கிறதை நாம் பார்க்கலாம். When we read that. But all of this is written so that we will read that and we will understand that and we will change our ways. நாம் இந்த வாக்கியங்களை நாம் வாசிக்கும் பொழுது, வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் தேவனுக்கு பிரியமாய் நாம் மாற்றிக்கொள்வதற்காக தான் நமக்கு எச்சரிப்பாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. It's not to scare us, நம்மை பயமுறுத்துவதற்காக அல்ல, but it's a sign of warning for us. So let's read this passage from Revelation chapter 8 and verse number 6 onwards. So today we are going to see the first 4 trumpets, and God willing in the coming weeks we'll see the rest. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரத்திலே நம்ம கடைசி 3ஐ நாம் பார்ப்போம். இந்த நாளில் நாம் 4 எக்காலங்களை நாம் பார்க்க போகிறோம். நான் இதை வாசிக்க போகிறோம். I'm going to read that. Now the 7 angels who had the 7 trumpets prepared to blow them. The first angel blew his trumpet, and there followed hail and fire mixed with blood, and those were thrown upon the earth, and a third of the earth was burned up, and a third of the trees were burned up, and all green grass was burned up. The second angel blew his trumpet, and something like a great mountain burning with fire was thrown into the sea, and a third of the sea became blood. A third of the living creatures in the sea died, and a third of the ships were destroyed. The third angel blew his trumpet, and a great star fell from heaven, blazing like a torch, and it fell on a third of the rivers and on the springs of water. The name of the star is Wormwood. A third of the waters became wormwood, and many people died from the water because it had been made bitter. The fourth angel blew his trumpet, and a third of the sun was struck, and a third of the moon, and a third of the stars, so that a third of their light might be darkened, and a third of the day might be kept from shining, and likewise a third of the night. Then I looked, and I heard an eagle crying with a loud voice as it flew directly overhead, "Oh, oh, oh to those who dwell on the earth, at the blasts of the other trumpets that the 3 angels are about to blow." தமிழில் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது 7 எக்காலங்களை உடைய 7 தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மலையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 பங்கு வெந்து போயிற்று, பசும்புல் எல்லாம் எரிந்து போயிற்று. இரண்டாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மழை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 1/3 பங்கு இரத்தமாயிற்று. சமுத்திரத்திலிருந்து ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 பங்கு செத்து போயிற்று. கப்பல்களில் 1/3 பங்கு சேதமாயிற்று. மூன்றாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவெட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் 1/3 பங்கின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீரில் 1/3 பங்கு எட்டியை போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். நான்காம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் 1/3 பங்கும், சந்திரனில் 1/3 பங்கும், நட்சத்திரங்களில் 1/3 பங்கும் சேதப்பட்டது. அவற்றில் 4/1 பங்கு 3/1 பங்கு இருள் அடைந்தது. பகலிலும் 3/1 பங்கு பிரகாசம் இல்லாமல் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று. பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊதப்போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். Very, very dramatic passage, right? 4 angels blowing the trumpets, and 4 different types of dangers coming upon. So last week we saw the power of our prayer, and after this
We concluded in verse number 5, ஐந்தாவது வசனத்துல நாம் பார்த்தோம், அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின என்று சொல்லி நாம் பார்த்தோம். So we saw that, that 30-minute period, that's where we are right now. நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம், அந்த அமைதலின் நேரம், அமைதலான ஒரு நேரம். ஆனா இந்த 7 எக்காலங்களுடைய தூதர்கள் எப்போ அவங்க ஊத போறாங்களோ அப்பொழுது பெரும் ஆபத்து வருகிறதை நாம் இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். Today we are going to see what we are going to learn. Now we should understand these trumpets, because it's very easy to just read this passage and say, okay, there are 4 trumpets, 7 trumpets, just this is what's going to happen. You can just skip through those things and continue to read on to the next passages, next chapters. But let's pause for a moment and let's understand how we should approach, how we should understand this trumpets. இந்த எக்காலங்களை குறித்து நாம் எந்த விதமான ஒரு புரிதலை நாம் இந்த நாளிலே நாம் எப்படி நாம் இதை படிக்கணும், எப்படி நாம் இதை ஆராய்ச்சி செய்யணும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் பார்ப்போம். முதலாவதாக இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது நம்ம தாழ்மையோடு கூட நாம் அதை பார்க்க வேண்டும். We need to approach these passages with humility. Rather than there are so many interpretations to this, இதுல பற்பல விதமான வித்தியாசமான காரியங்கள் இருக்கலாம், வித்தியாசமான explanations இருக்கலாம். There could be like different types of explanations given to these things, these passages. Whether are they going to really happen, like the same thing, or it's just a symbolic thing, இது ஏதோ ஒரு காரியத்தை அது குறிக்கிறதா இருக்கிறதா இல்ல அப்படியே நடக்க போகிறதா. We don't have to worry about those things, but these things are coming. We need to humble ourselves in the presence of God. கர்த்தருடைய சமூகத்துல நாம் தாழ்த்த வேண்டும். நமக்கு எச்சரிப்பாக தான் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. It's all given as a warning for us that we need to be prepared. நாம் ஆயத்தமாய் நாம் இருக்க வேண்டும். We need to repent. நாம் மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழ்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதுதான் இது. இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது முதலாவது நமக்கு தேவையானது தாழ்மை. We need to have that humility in our hearts. We need to understand that these are written for us. நமக்காக தான் தேவன் இதை வேதத்திலே அவர் கொடுத்திருக்கிறார், வேதத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். And second thing, we need to understand the purpose of trumpets. எக்காலங்களின் உபயோகத்தை அந்த பழைய ஏற்பாட்டில் நான் பார்த்தோம், how they use the trumpets. எக்காலங்களை பழைய ஏற்பாட்டிலே நம்ம பார்த்தோம்னு சொன்னா, last week we saw that they were used to call people for worship. ஜனங்களை ஆராதனைக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு அவர்கள் எக்காலங்களை ஊதினார்கள், ஆசாரியர்கள் ஊதினார்கள். And sometimes they had this for inviting the people or calling the people for the war. ஒரு யுத்தத்திற்கு போகிறதுக்கு புறப்படுவதற்கு ஆயத்தப்படுவதற்கு அதற்கும் அந்த எக்காலங்கள் உபயோகப்படுத்தினார்கள். They are different tones, different pitches. ஒவ்வொரு விதத்தில் அதை வாசிக்கும் பொழுது அது ஒவ்வொரு காரியமாய் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். Not only that, trumpets are also used as a judgment, as a warning for God's judgment. தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஒரு எச்சரிப்பாகவும் அது உபயோகப்படுத்தப்பட்டதை நாம் பார்க்கலாம். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், யோவேல் 2:1, Joel chapter 2 and verse number 1, when you read that, it says, blow a trumpet in Zion, sound an alarm on my holy mountain, let all the inhabitants of that land tremble, for the day of the Lord is coming. சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. That's the purpose of the trumpets. These trumpets, when we read here, these are used as a warning sign. ஒரு எச்சரிப்பின் சத்தமாக, எச்சரிப்பின் எக்காலமாக அது காணப்படுகிறதை நாம் பார்க்கலாம். They're used as a warning sign for people. In the same chapter, in the last verses, if you see the verse number 13, இந்த 13வது வசனத்தை நம்ம வாசித்தோம்னா, இந்த எக்காலத்திலே இந்த மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தத்தினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும். These are definitely warning. When you drive on the highway, you hear the siren of the ambulance or the police or whatever, they come with the siren because there's something happening. They want to warn you. Move away, stay away. The ambulance is coming. But they come with that sound, so that to alert people. The ambulance வரும்பொழுது அந்த சவுண்ட், அல்லது போலீஸ் கார் வரும்பொழுது ஒரு சைரன் அடிக்கிறதுன்னு சொன்னா, it's just a warning for people. Or even sometimes, sometimes we get some, like on our phones, we get these weather alerts. Just to warn us. Some storm is coming. ஏதாவது ஒரு பெரிய புயல் வருகிறதோ அதற்கு நமக்கு ஒரு எச்சரிப்பாக காணப்படுகிறது. வேத வசனமும் அப்படிதான். The word of God is like that. It's a warning sign for us. And these trumpets are exactly doing the same thing. They are giving a warning for us. And when we talk about the Old Testament trumpets, பழைய ஏற்பாட்டு எக்காலங்களை நாம் பார்க்கும் பொழுது, கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், ஆசாரியர்கள் 7 ஆசாரியர்கள் என்ன செஞ்சாங்க, எரிகோக்கு முன்னாடி, the wall of Jericho. We need to connect, we need to recognize the connection with the fall of Jericho.
So here we see the 7 angels blowing the 7 trumpets, and in the Old Testament, in the book of Joshua, chapter 6, we see 7 priests carrying the trumpets, 7 trumpets, and they were blowing. They were going around the city of Jericho once a day. ஒரு நாளுக்கு ஒரு முறையாக அவர்கள் எரிகோவை சுற்றி வந்தார்கள். On the 7th day they went around 7 times, and when they blew the trumpet 7 times, the walls of Jericho fell down. The எரிகோ மதில் அங்கே கீழே விழுந்தது. 7 முறை அவங்க சுற்றினார்கள். 7 ஆசாரியர்கள் 7 எக்காலங்களை பிடித்து ஜனங்கள் அந்த எரிகோ பட்டணத்தை அவர்கள் சுற்றி வந்தார்கள். அவர்கள் துதித்த பொழுது, தேவனை துதித்த பொழுது அந்த பட்டணம் அங்கே இடிந்து விழுந்தது. On all those 7 days, when the people of Jericho would have watched these priests marching, they would have watched the army of Israel marching, and Israel ஜனங்கள், அந்த ஆசாரியர்கள் அந்த எக்காலங்களை ஊதினவர்களாய் அவர்கள் அந்த பட்டணத்தை சுற்றி வந்ததை அந்த பட்டணத்தார் பார்த்திருப்பார்கள். எரிகோ பட்டணத்தார் பார்த்தார்கள். They all saw that, but they did not get the warning. அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. They were very rebellious. They were very rebellious. அவங்க முரட்டாட்டம் பிடித்தவர்களாய் இஸ்ரவேல் ஜனங்களை நாங்கள் மேற்கொள்வோம் என்று சொல்லி அவங்க ஒரு அசட்டு நம்பிக்கையில் அவங்க இருந்தாங்க. But then only one lady, one family, ராகா. If you see her history, அவளுடைய ராகாவை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னாங்க. யோசுவா புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்திலே நாம் அவளை குறித்து நாம் வாசிக்கலாம். We read about Joshua, Rahab in Joshua chapter 2. She was a lady of disrepute. ஒரு வேசி என்று சொல்லி அவளை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆனா அவளுக்கு கர்த்தர் மேல் விசுவாசம் இருந்தது. She had faith in the Lord. She had faith in the Lord. When she saw the trumpets, அவள் எக்காலங்களை அவள் பார்த்த வேளையிலே, இஸ்ரேல் ஜனங்களை அவள் பார்த்த வேளையிலே, when she saw the people of Israel, she was living right on the wall. அவளுடைய வீடு அந்த அலங்கத்தின் மேல் இருந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். And out of that faith, she provided shelter to the spies who came to Jericho. எரிகோவுக்கு வந்த அந்த வேவுக்காரரை அவள் தன்னுடைய வீட்டிலே வைத்து அவள் பராமரித்தார். அவள் சொல்கிறாள், கர்த்தர் தேசத்தை உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நான் அறிவேன். I know that the Lord has given this city into your hands. உங்கள் கைகளிலே தேவன் கொடுத்தார் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். உங்கள் தேவர்களை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். I know about the Lord. She believed in the Lord Jesus. Lord, கர்த்தரை அவள் விசுவாசித்தாள். ஆண்டவருடைய வல்லமையை அவள் விசுவாசித்தாள். அவைதான் எபிரேயர் 16வது அதிகாரத்தில் 31வது வசனத்திலே நாம் அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவள் விசுவாசத்தினாலே by faith Rahab, she took the strangers into her house. தன் வீட்டிலே அவள் ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு 2:25 நாம் வாசிக்கிறோம். அவளுடைய கீழ்ப்படிதல், அவள் கீழ்ப்படியாதவர்களோட கூட அவள் சேதமாகாதிருந்தாள். She did not perish with those who were disobedient. The rest of the people in her city were disobedient. They did not obey the Lord. கர்த்தருக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. ஆனால் ராகாப் மட்டும் அந்த இடத்துல அவள் கீழ்ப்படிந்தாள். She obeyed the Lord. And that's how our response should be. We must obey the Lord. When we hear the sirens, when we hear the trumpets, when we know about the trumpets, நாம் எக்காலங்களை குறித்து அறியும் பொழுது, அந்த எச்சரிப்பை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, அந்த ராகாவை போல நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். We must put our trust in the Lord. ராகாப் அதை தான் செஞ்சாள். அவள் கீழ்ப்படியாத மற்றவர்களோட கூட அவள் சேதமாகாதிருந்தாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். She did not perish with the rest of the city who were disobedient. And today we need to ask ourselves, how is our obedience to the Lord? நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படிதான் இருக்கிறது? நமக்கு எச்சரிப்பை கர்த்தர் கொடுக்கும் பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா அல்லது உதாசீனப்படுத்துகிறோமா? I will just ignoring the warnings that the Lord gives us, the teachings that the Lord gives us. Rahab saved her family. தன்னுடைய குடும்பத்தை அவள் ரட்சித்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அந்த 2 ஸ்பைஸ் சொல்றாங்க, வேவுக்காரரும் சொல்கிறார்கள், நாங்கள் கிளம்பி போகிறோம், ஆனால் நீ என்ன செய், உன்னுடைய வீட்டில் ஒரு சிவப்பு கயிறை நீ தொங்க விடு. ஜஸ்ட் hang us the rope that you are letting us go. அவர்கள் என்ன செய்கிறார், ஜன்னல் வழியாக அவர்களை இறக்கி விடுகிறார். And she hangs that rope, the red color rope, on her window. தன்னுடைய ஜன்னலிலே அதை தொங்க விடுகிறார், விசுவாசத்தோடு தொங்க விடுகிறார். அவருடைய வீடு மாத்திரம் காக்கப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவள் தன்னுடைய உறவினர்கள், தன் குடும்பத்தார் எல்லாரையும் she took collect all her family. She would have probably told them about this. She would have told them about the Lord. கர்த்தரை குறித்து அவர்களிடம் சொல்லியிருப்பார். அவர்கள் எல்லாரும் அந்த ரட்சிப்பின் வீட்டுக்குள்ளாக கொண்டு வந்து சேர்க்கிறார். She brings all of them into that house, into her house, and she saved all of them. எல்லாரையும் அவள் காப்பாற்றினாள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ராகாபை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாற்றில் அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது.
What a great privilege. Her faith earned her that place. Not her profession, whatever she was doing. அவள் செய்த தொழில் அல்ல, அவள் ஒரு வேசியாக அவள் இருக்கிறார். கர்த்தர் அதெல்லாம் பார்க்கல, அவளுடைய விசுவாசத்தை தேவன் பார்த்தார். God saw the faith that she had in him. And she was saved. Her family was saved. அவள் ரட்சிக்கப்பட்டாள், அவளுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அவளை நம்பி அவள் சொன்ன வார்த்தைகளை நம்பி யாரெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே போய் அவளோட கூட தஞ்சமடைந்தார்கள். Whoever took shelter in that house, trusting her word, they were all saved. When the walls fell down, the people were able to go and retrieve her. அவளையும் அவள் வீட்டாரையும், அந்த வசனம் சொல்கிறது, ராகாவையும் அவள் வீட்டார் யாரையும் எல்லாரையும் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் கொண்டு போய் தங்களோடு கூட அவங்களை சேர்த்துக் கொண்டார். They took her as one of their own into the Israelites, as Israelites. This is what faith does. When you hear this trumpet, இந்த எக்கால சத்தங்களை அவள் கேட்டு அந்த வார்த்தைகளுக்கு அவள் கீழ்ப்படுகிற வேளையிலே கர்த்தர் அவளை கனப்படுத்தினார், அவளை ஆசீர்வதித்தார். இயேசுடைய வம்ச வரலாற்றில் there are only 5 women in that genealogy. If you read the book of Matthew, the first chapter, Abraham begot Isaac, Abraham ஈசாக்கை பெற்றான், ஈசாக் யாக்கோபை பெற்றான், எல்லாம் வரிசையா வரும். அதில் பார்த்தீங்கன்னா ராகாபுடைய பேர் அந்த இடத்துல இருக்கும். Rahab's name is there in that genealogy. God honored her faith. கர்த்தருடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார். இன்றைக்கு நாம் அவிதமாய் கர்த்தரோடு கூட நாம் ஒத்து இருக்கிறோமா? இன்றைய அது அப்படிதான் நம்ம இந்த எக்காலத்து சத்தத்தை வைத்து நாம் தியானிக்கணும். இந்த எக்கால சத்தம் அந்த நாளிலே தொனித்தது. The same trumpet was sounded by the priests when they went around Jericho. And today the same trumpet is there for us to remember that our faith can save us. நம்முடைய விசுவாசம் நம்மை ரட்சிக்கும். நம் கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கையா இருந்து அவரை நாம் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது, when we put our trust in the Lord and say, Lord, whatever might happen around me, whatever dangers might happen around me, Lord, but I believe that I am safe. நான் விசுவாசிக்கிறேன், நான் உமக்குள்ளே நான் களி கூறுவேன், உம்முடைய பிரசன்னத்திலே நான் களி கூறுவேன். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும். We must all have that faith. And not only that, the fourth point I want to say is we also need to recognize the connection of this passage with the plagues in Egypt. If you read in the book of Exodus, யாத்ராகமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே எகிப்தியர் மேல் தேவன் வாதைகளை கொண்டு வரப்பண்ணினார். There were 10 plagues that impacted, that affected only the Egyptians. எகிப்தியருக்கு மேல் மாத்திரம் அந்த 10 வாதைகள் வந்ததை நாம் வாசிக்கிறோம். அது யாத்ராகமத்திலே நாம் வாசிக்கிறோம். There were judgments. அவர்கள் மேல் நியாய தீர்ப்பு. அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் ஒடுக்கினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அங்கே யாத்ராகமம் 2வது அதிகாரம் 23 நாம் வாசித்தோம் என்று சொன்னால் 23 to 25, when you read that, the verse says like this: during those many days the king of Egypt died, and the people of Israel groaned because of their slavery and cried out for help. People were crying out for help. The people of Israel were crying out for help. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் வந்து எட்டினது. Their cry for rescue from slavery came up to God. The last week we saw that our prayers, they go up to the Lord. நாம் பண்ணுகிற ஜெபங்கள் ஒவ்வொன்றும் தேவனுடைய சமூகத்தை அது எட்டுகிறது என்று சொல்லி நாம் வாசித்தோம். இந்த இடத்துல அதே தான் நம்ம வாசிக்கிறோம். அவர்களுடைய கண்ணீர், அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. Their cry for rescue from slavery came up to Lord, and the Lord heard their groaning, and the God remembered his covenant with Abraham, with Isaac and with Jacob. God saw the people of Israel and God knew. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். God remembered them. God remembered them. God saw them and he remembered the promise that he made. 400 years they have been in slavery. 400 ஆண்டுகள் அவர்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் அவர்கள் இருக்கிறார்கள், முறையிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். Their life was so miserable. அவருடைய வாழ்க்கை மிகவும் அங்கே முகமும் கேவலமாக அது இருக்கிறது. They were discriminated and they were given hard labor. அங்கே மிகவும் கொடுமையாக அவர்கள் ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும், so that they will not have any more Jewish people, Israel people. அங்கே இஸ்ரேல் சந்ததி இங்கே உருவாகக்கூடாது என்று சொல்லி ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே ராஜா கட்டளையிடுகிறதெல்லாம். அப்படிப்பட்ட மிகவும் கொடுமையான நாட்கள். But God saw their tears. God saw their cries. தேவன் அவர்களுடைய கண்ணீரை கண்டார், அவர்களுடைய கூப்பிடுதலை தேவன் கேட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எங்கெல்லாம் கர்த்தர் அப்படி அநீதியை மேற்கொள்ள வேண்டுமோ, அநியாயத்தை மேற்கொள்ள வேண்டுமோ, கர்த்தர் விதமாக நியாய தீர்ப்பு செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முந்தின அதிகாரம் வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம், Revelation chapter 6, we see the cry of the martyrs. We saw it few weeks back.
தங்கள் வசனத்து நிமித்தமும் சத்தியத்து நிமித்தமும் கொலை செய்யப்பட்ட, தங்கள் சாட்சி நிமித்தமும் கொலை செய்யப்பட்டவர்களுடைய ஆத்மாக்கள் தேவனுடைய அவர்கள் கேட்கிறார்கள், எது வரைக்கும் நியாயத்திற்கு செய்யாமல் இருப்பீர், பழி வாங்காமல் இருப்பீர். The cry of the martyrs, we saw the people who were slain for the word of God and for the witness. They cried with a loud voice, "O sovereign God, holy and true, how long before you will judge and avenge our blood on those who dwell on the earth?" Their cries, and also the cries of the saints. And God will definitely do justice. The smoke of the incense with the prayer of the saints rose before God from the hand of the angel. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையில் இருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. So our cries, our tears, when people oppress us, when people discriminate us for our faith, நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தம், நம்முடைய வசனத்தின் நிமித்தம், சாட்சி நிமித்தம் நாம் சில வேளை நாம் நிந்திக்கப்படும் பொழுது அல்லது துன்பப்படுத்தப்படும் பொழுது கர்த்தர் அதை காண்கிற ஒரு தேவனாக இருக்கிறார், நியாயத்திற்கு செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். God will judge. And it also demonstrates our Lord's supremacy. When you read this, the plagues that the Lord sent over Egypt, இஸ்ரவேல் எகிப்து ஜனங்கள் மேல் தேவன் அனுப்பின அந்த வாதைகளை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், நானே தேவன் என்று நீ அறியும்படிக்கு, பூமி எங்கும் என்னை போல வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த வாதைகளை உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன். The Lord tells the Pharaoh, I will send all of my plagues on you, yourself, and on your servants, and on your people, so that you may know there is none like me in all the earth. என்னை போல வேறு ஒருவரும் பூமியில இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு. God wanted to demonstrate His power, His supremacy, His sovereignty. தன்னுடைய ஆளுகையை, தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய மகிமையை தேவன் வெளிப்படுத்தும்படியாக நியாய தீர்ப்புகளை தேவன் செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த எக்காலங்களை குறித்து நாம் பார்க்கும்போது ஏன் இந்த ஆபத்துகள் வருகிறது, God wanted the judgment on all the idols. Today we are going to see that God wanted to expose and dismantle all the false idols. அங்கே யாத்ராகமத்திலே நாம் வாசிக்கிறோம் 12:12 அந்த ராத்திரியில் நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் முதற்பேராக இருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் அதன் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். God wanted to pass judgment on all the gods of Egypt. And today when we see this trumpet, we need to understand with this background, இந்த காரியங்களை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எக்காலம் எதற்காக உதப்பட்டுகிறது? அது ஒரு எச்சரிப்பின் சத்தமாக அது இருக்கிறது. அது நம் தாழ்மையோடு கூட நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நியாய தீர்ப்பு செய்யும்படியாக நம்முடைய கண்ணீரை காண்கிற ஒரு தேவனாய் தம்மை பற்றிக் கொள்கிறவர்கள், தம்மை விசுவாசிக்கிறவர்களை காக்கும்படியாக தேவன் சில காரியங்களை அவர் அனுமதிக்கிறார். இங்க பார்த்தீங்கன்னா next we're going to see the trumpets, what they mean. First trumpet, verse number 7, 7வது வசனம் நம்ம பார்த்தோம்னா, the verse says, the first angel blew his trumpet, and there followed hail and fire mixed with blood, and these were thrown upon the earth. And a third of the earth was burned up, and a third of trees were burned up, and all green grass was burned up. முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது ரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 வெந்து போயிற்று, பசும்புல்லெல்லாம் எரிந்து போயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கலாம். All the earth is struck, all vegetation is destroyed, life is disrupted. இங்க மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, what this represents is the provision, the stability, what we depend on to survive. நம் வாழ்வதற்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் மேலும் இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் அங்கே கல்மழையை அவர் பொழிய பண்ணினதை நாம் இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். கல்மழையும் அக்கினியும் அங்கே உண்டாகினது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். We see other places in the scriptures, even in the book of Genesis. ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 19வது அதிகாரத்துல அங்கே சோதோம் குமரா என்கிறதான பட்டணங்கள் மேல் தேவன் அங்கே கல்மழையை பொழிய பண்ணினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கல்மழையும் கந்தகமும் அக்கினியும் அந்த பட்டணங்கள் மேல் வந்தது as a judgment. அவர்கள் மேல் ஒரு நியாய தீர்ப்பாக அங்கே ஆதியாகமத்துல நாம் வாசிக்கிறோம். 19வது அதிகாரத்துல God rained sulfur and fire on the rebellious cities of Sodom and Gomorrah. They were very rebellious. They were living a life which did not please God, which was against God's will and word. கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய சத்தியத்துக்கு விரோதமான ஜீவனம் பண்ணி கொண்டிருந்த அந்த சோதோம் மேலும் குமரா மேலும் தேவனுடைய நியாய தீர்ப்பு அந்த நாளிலே இந்த அக்கினியும் கல்மழையுமாக அது வந்தது. அதே போல பார்த்தோன்னா அங்க எகிப்தியர் மேலும் யாத்ராகமத்திலே 9வது அதிகாரம் அங்கேயும் எகிப்தியர் மேலும் அங்கே தேவன் என்ன செய்கிறார், அந்த 10 வாதைகளில் ஒன்றாக அந்த கல்மழை அங்கே பெய்ய பண்ணினதை தேவன் அனுமதிக்கிறார். God sent hail and fire upon the Egyptians.
7ஆம் வாதையாக அந்த இடத்துல இருக்கிறதை நாம் பார்க்கலாம். அது என்ன, வயல்ல இருந்து எல்லாத்தையும் அது பட்சித்து போட்டது. We see that, it destroyed everything on the field. Whoever was staying outside, they were killed. Men and beasts and plants and trees, மரங்கள், செடி கொடிகள், வெளியே இருந்த மிருக ஜீவன்கள், மனிதர்கள் எல்லாரும் இங்கே அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். It's a God judgment. And not only that, even in the book of Ezekiel தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நாம் வாசித்தோம்னா, அது எதிர்காலத்தை குறித்து, வருகிற நாட்களை குறித்து அந்த கோக் என்று சொல்லப்பட்ட ஒரு தேசம், the future enemy called Gog, they will be, Lord will fight with them with hailstones and fire and sulfur. கந்தகம், அக்கினி, கல்மழை, இதன் மூலமாய் தேவன் அந்த யுத்தத்தை நடத்துவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். So throughout the Bible we see this same thing, God's judgment through this hailstone. And even in this, but then this chapter here is Revelation chapter 8 and verse number 7, it's not just hailstone, but the verse if you read that very clearly, it says hail and fire mixed with blood. ரத்தம் கலந்த கல்மலையும் அக்கினியும் உண்டாகி. ரத்தம் கலந்த கல்மலை, அந்த மலை வெறும் தண்ணி கிடையாது, ரத்தம் கலந்த கல்மலையாக இருக்கும். It will be hail mixed with blood. What does blood signify? It signifies bloodshed. யுத்தங்களை குறித்து அது வெளிப்படுத்துகிறது, யுத்தங்களை குறித்து வெளிப்படுத்துகிறது. அது என்ன செய்கிறதா, அது பூமியில கொட்டப்பட்டு மரங்களில் 1/3 ஒரு பங்கு வெந்து போயிற்று, பசும்புல் எல்லாம் எரிந்து போயிற்று. 1/3 of all trees, 1/3 of the earth was burned up, 1/3 of the trees was burned up, and all green grass was burned up. And this idol, is what we need to live. நாம் வாழ்வதற்கு தேவையான சில காரியங்கள், நாம் டிபெண்ட் பண்ணி இருக்கிற சில காரியங்கள், what we depend on certain things. Sometimes, like our life itself, like our job, our career, or this and those things become like an idol for us. சில வேளையில் அது நமக்கு ஒரு விக்கிரகம் மாதிரி ஆயிடுது. இந்த இடத்துல பார்த்தோன்னா கர்த்தர் எல்லாற்று மேலும் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இந்த பசும்புல், மரங்கள், இவைகள் தான் ஜனங்களுக்கு அது ஆகாரத்தை கொடுத்து கொண்டிருந்தது. These were the ones which were supplying the food for people. God said 1/3 of that is gone, 1/3 of the earth is burned up. 1/3 பங்கு அங்கே வெந்து போயிற்று, அழிந்து போயிற்று. 1/3 மரங்கள் அழிந்து போயிற்று, பசும்புல் எல்லாம் அழிந்து போயிற்று. So there's no food for the beasts, for the animals. So that's the first idol. And the second thing when you read, the second trumpet, இரண்டாவது தூதன் அங்கே எக்காலம் ஊதினான். 8வது வசனம், when you read the 8th verse, the verse says like this: the second angel blew his trumpet, and something like a great mountain burning with fire was thrown into the sea, and 1/3 of the sea became blood. 1/3 of the living creatures in the sea died, and 1/3 of the ships were destroyed. இரண்டாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 1/3 பங்கு ரத்தமாயிற்று. சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 பங்கு செத்து போயிற்று. கப்பல்களில் 1/3 பங்கு சேதமாயிற்று. And we all know what's happening in the Strait of Hormuz. Hormuz நீரிலே அந்த என்ன நடக்குது என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். It's just a small piece of land, or sea or ocean, ஒரு 30 to 50 kilometers, 30 to 55 கிலோமீட்டர் விட்டு தான் அதுக்கு இருக்கும். But when that is blocked, now அதை பிளாக் பண்ணும் பொழுது world, 20% of the world's oil supply goes through that. உலகத்தில் 20% எண்ணெய் உற்பத்தி ஆகிற எண்ணெய், இந்த வளைகுடா நாடுகளில் உற்பத்தி ஆகிற எண்ணெய் அதை கடந்து தான் செல்லுது. The prices skyrocketed. எல்லா இடங்களிலும் தட்டுப்பாடு. இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா people are lined up to fill their cars, fill their tanks. LPG shortage, சமையல் அடுப்பு கிடையாது, எல்லாம் விறகு அடுப்புக்கு போயிட்டாங்க. People are now using firewood to cook, prepare meals. Shortage for LPG cylinders worldwide. The small stretch is closed for a short period of time, and so much of disruption. Imagine if 1/3 of the sea is gone or destroyed or becomes blood. And it says 1/3 of the ships were destroyed. 1/3 பங்கு கப்பல்களில் 1/3 பங்கு சேதமாயிற்று. This represents our nations, our commerce and the trade and all our how we do business. உலகத்தில் இருக்கிற எக்கானமி அதை தான் இது குறிக்கிறதா இருக்குது. கப்பல்களில் 1/3 பங்கு சேதமாயிற்று. Those days, they were the only means of transportation. அந்த நாட்களில் கப்பல் மூலமாக தான் எல்லாவற்றையும் அவர்கள் அனுப்புவார்கள். Even now, that's a cheapest means of transportation. இப்பொழுது கூட containers, big ships. If ships transportation is stopped,
then there's a big impact. How many of you remember the Suez Canal was blocked for some time? Suez Canal was blocked like I think last year or the year before. You know, one ship was stuck like this and no other ship could pass. வேறு எந்த கப்பலும் அது வழியாக போக முடியாமல் இருந்தது. Imagine, you know, how much impact it had. Nations lost millions and millions of dollars. ஒவ்வொரு தேசங்களும் அங்கே கோடிக்கணக்கான பணங்கள் அவர்கள் இழந்தார்கள். The shipping companies lost a lot of revenue. The waterway is blocked. This big impact, economic impact. The waterways are damaged or you know, like ruined like this. இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடக்கும் என்று சொன்னால் it will cause a big worldwide impact. உலகமெங்கும் எல்லா தேசங்களிலும் அதோட பாதிப்பு இருக்கிறதை நாம் அறிந்து கொள்கிறோம். Shipping routes. In the past, you know, it used to be very local. முன்னாடிலாம் அப்படி கிடையாது. நம்ம இந்தியாவில் உள்ளதை இந்தியாவில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அமெரிக்காவில் விளையிறது அமெரிக்காவில் தான் யூஸ் பண்ணுவோம். But now, because of international trade, everything is being shipped around the world. If something like this happens, you know, the economic impact will be very, very tremendous. And the water politics, you all know that, right? Like Kaveri, Tannik, Sanda, like, you know, we'll fight for water everywhere. That's water politics. And the nations know the power of water. எல்லா தேசங்கள் எல்லாருக்கும் தெரியும். தண்ணியை ஸ்டாப் பண்ணால் எல்லாம் நடப்பாங்க. How many of you remember India-Pakistan war recently when there was attack, terrorist attack? What did India do? India என்ன பண்ணாங்க? First they cut down the Sindh water. They said we are going to stop supplying water to Punjab, the provinces in Pakistan. பாகிஸ்தானில் இருக்கிற சிட்டிஸ்க்கெல்லாம் தண்ணி போகாதபடிக்கு நாங்கள் என்ன செய்யறோம்? We are going to stop the water. If you don't agree to a ceasefire, if you don't agree to our terms, we are going to stop the water. Nations are using this. Water, it's a big thing. Because if there's no water, there's no life. தண்ணி இல்லைன்னு சொன்னால் we cannot plant, it will affect everything. So nations know that, and here we see the importance of water. அங்கே தண்ணீர் அது ரத்தம் கலந்ததாய் மாறுகிறதை இந்த இடத்துல நம்ம வாசிக்கலாம். சமுத்திரத்தில் 1/3 ரத்தம் ஆயிற்று. சமுத்திரத்தில் உள்ள ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 செத்து போயிற்று. 1/3 of the living creatures in the sea died, and 1/3 of the ships were destroyed. This reflects an economic impact. உலகமெங்கும் இருக்கிறதான ஒரு பொருளாதார நிலைமையில ஒரு attack. Even during our lifetimes, we have seen many such attacks, many such economic downfalls. When the 9/11 happened, the stock market just plunged. The 9/11 நடந்த பொழுது அங்க stock market அப்படியே கீழே போச்சு. Even during the COVID time, so many such incidents, worldwide panic, worldwide attacks. So we are living in such kind of times. Governments, markets, technologies, everything impacted. அரசாங்கங்கள், stock market, economy, everything, everything will be impacted. So let that not be an idol for you. Let not put our trust in our wealth, our like what we have. கர்த்தர் நமக்கு கொடுத்துக்கிற ஆசீர்வாதங்கள் மேல் அதை நம்ம ஒரு விக்கிரகமாக நம்ம ஆக்கிடக்கூடாது. We must not make those as an idol in our life. We must be very watchful. And the third trumpet, okay, மூன்றாவது இதை நம்ம பார்ப்போம். 3ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவெட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் 1/3 மேல் நீரூற்றுகளின் மேல் விழுந்தது. அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீரில் 1/3 எட்டியை போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். So many people died because when the third angel blew the trumpet, a great star fell from heaven, blazing like a torch, and it fell on the third of the rivers and on the springs of water. Now the sea water was already turned blood. அங்கே கடல்ல இருந்த எல்லா தண்ணீரும் அங்கே ஏற்கனவே ரத்தமாயிற்று. ஆனால் இப்போ now, it's all the rivers and all the fresh waters, the springs of water. வானத்திலிருந்து இந்த ஆறுகளின் 1/3 மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. What this represents, it's what the star is. First we'll see what the star is. அங்கே மேலிருந்து விழுந்த அந்த நட்சத்திரம். If you read Isaiah chapter 14 and verse number 12 to 15, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14வது அதிகாரம் 12 to 15 வரை. I think it's the verses there. No, okay. So note it down. Isaiah chapter 14 and verse 12 to 15. It shows a star fallen from heaven. வானத்திலிருந்து அதிகாலையின் மகனாகிய விடுவெளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. This is a prophetic word about Satan. சாத்தானை குறித்து அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். சாத்தான் வானத்தில், he was a fallen angel.
You have fallen from heaven. நீ வானத்திலிருந்து விழுந்தாய், ஜாதிகளை இதோ ஈனப்படுத்தினோம், நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாய். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டங்களின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகார்த்தமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். So this Satan, he tries to, say, I will overcome God, I will become more powerful than God. That's what he was start thinking, and then so he was thrown into the earth. பாதாளத்திலே அவன் தள்ளப்பட்டான். நீ கீழே வானத்திலிருந்து விழுந்தாயே என்று சொல்லி this represents like our idols, which mislead or take us away from God. Satan is very deceptive. சத்ருவானவன், சாத்தானவன், அவன் என்ன செய்கிறான்? நம்முடைய வாழ்க்கையை அவன் கசப்பாக்க அவன் முயற்சிக்கிறான். He tries to make our life bitter. He deceives us. When we walk in a desert, நம்ம வனாந்திரத்திலே நம்ம நடக்கும்போது தூரத்தில் ஒரு தண்ணியை நம்ம பார்ப்போம். We see some water. We are so thirsty. We'll die without water. நம்ம தண்ணீர் இல்லாம நம்ம மரித்து போற ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் நம்ம வேகமா ஓடி போய் தண்ணீர் எடுத்து நம்ம குடிக்கும்போது if it's very bitter, if we cannot consume it, instead of recovering our health, if it spoils our health, நம்முடைய ஜீவனுக்கு அது இன்னும் ஒரு பாதிப்பை கொண்டு வரும் சொன்னால் அதனால என்ன ஒரு பிரயோஜனமும் கிடையாது. And often Satan is like that. He will show us all the greener things. Oh, இது நல்லா இருக்கும். If you do this, it will be good. If you do that, it will be the spirit of deception. That's what this represents. Sometimes, like as an idol, like we ideologically we think a lot of things which doesn't align with the Bible. வேதத்தோடு ஒத்து போகாத சில காரியங்கள். அப்படிதான் சத்ருவானவன் அங்க false teaching, false deception, கள்ள போதனைகள், கள்ள உபதேசங்கள். Initially it will look good. நல்ல ஒரு தண்ணீரை போல, ஒரு மதுரமான ஒரு தண்ணியை போல இருக்கும். ஆனா அது எட்டியை போல அது கசக்கும். But it will be very bitter. The wormwood is that mentioned in English. It's a herb. ஒரு மூலிகை அது. தமிழ்ல அது எட்டி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு மிகவும் ஒரு கசப்பான ஒரு வேர். It's a root. It's very, very, very bitter. And whatever when you put it in water, the entire water becomes bitter. அது நீங்க தண்ணியில போடும்போது அது முழு தண்ணீரும் அது கசப்பாக மாறும். அந்த வசனம் சொல்கிறது அந்த பெரிய நட்சத்திரம். Some people say it's like a comet. It's like a physical comet. Like some interpreters say it's a comet falling on the earth. But this is basically our pride sometimes. Our pride, just like our Satan, he became very proud. சாத்தான் நான் அங்கே மிகவும் பெருமை உள்ளவனாய் தேவனுக்கு மேலாக நான் என்னை உயர்த்துவேன். He said, I will rise above the Lord, above God. I will put my throne above him. அவனுக்கு மேலாக நான் சிங்காசனத்தை உயர்த்துவேன். And that's when he was thrown down to earth. அவன் பாதாளத்தில் அவன் தள்ளப்படுகிறான். Never let pride come into our lives. ஒருபொழுதும் பெருமை நம்முடைய வாழ்க்கையிலே வர நாம் அனுமதிக்க கூடாது. அதை தான் நமக்கு இது எச்சரிக்கிறது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். The spirit of deception. The spirit of deception. And finally the fourth trumpet. நாலாவது எக்காலம் இங்கே ஊதப்படுகிறதை நாம் வாசிக்கலாம். 12வது வசனம். 4ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் 1/3 சந்திரனில் 1/3 நட்சத்திரங்களில் 1/3 சேதப்பட்டது. அவற்றில் 1/3 இருளடைந்தது. பகலிலும் 1/3 பிரகாசம் இல்லாமல் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று. Not total darkness, but partial darkness. The fourth angel, when they blew the trumpet, a third of the sun was struck, a third of the moon, and a third of the stars, so that the third of their light might be darkened, and a third of the day might be kept from shining. Everything is 1/3. 24 hours. If there is like 12 hours of daylight, now it will have only 8 hours of daylight. 1/3 is gone. 1/3 of sun is gone. 1/3 of moon is gone. 1/3 of the stars are gone. எல்லாத்தையும் 1/3. Not complete darkness. If you read the book of Exodus, there we saw Egyptians, they had a darkness. அவர்களுக்கு ஒரு வாதை இருந்தது, இருள், பயங்கர இருள். ஒருவர் பார்க்க கூடாதபடிக்கு தடவிக்கு தான் பார்க்க முடியும். They cannot even see somebody who is very nearby. பக்கத்தில் இருக்கிற ஆள் கூட தெரியாது, அந்த மாதிரி ஒரு இருட்டு. The Egyptians had that. One of the plagues that they had. But here there's only partial plague but then imagine again the impact. If there's not enough sunlight, not sufficient sunlight, it will impact the crops. இந்த பயிர்கள்லாம் வளர முடியாதபடிக்கு அப்படியாக அநேக காரியங்கள் அங்கே வருகிறதை நாம் பார்க்கலாம். This is directly referring to a spiritual darkness. There will be a time where there will be no clarity, no direction, and spiritual misunderstanding, misleading. இங்கே ஆவிக்குரிய விதத்தில்
ஒரு ஒரு இருட்டு. ஆவிக்குரிய வித வாழ்க்கையில ஒரு ஒரு இருளான ஒரு சூழ்நிலை, வெளிச்சமில்லாத ஒரு சூழ்நிலை, மங்கி போகிறதான ஒரு அனுபவம். Even now, like even during these times, like we see our life is getting very busy that we are not able to spend enough time with the Lord. கர்த்தரோடு கூட நாம் நெருங்கி ஜீவிப்பதற்கு அநேக தடைகள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு, தியானிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு there is a lot of opposition to the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு அநேக தடைகள், எதிர்ப்புகள். Even the Bill C9, it's all about, like you cannot preach about certain passages, you cannot teach about certain passages. The government is pushing that. They have already passed it in the parliament. This is where nations are headed. Christian nations are headed. The so-called Christian nations are headed towards this. கிறிஸ்தவ தேசங்கள் இப்படிப்பட்டதாய் போய்கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட நாட்களுக்குள்ளாய் நாம் இருக்கிறோம். Where there is no word, கர்த்தருடைய வார்த்தை வசனம் கிடைக்காத நாட்கள், அந்த பஞ்சம், அந்த இன்னொரு வசனத்தில் நான் வாசிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காத ஒரு பஞ்சத்தை நான் அனுப்புவேன் என்று சொல்லி. Those days are coming, which will lead to spiritual blindness. If you ask many of the young generation, they know about everything, but they don't know the basics of Christian faith. அநேக பிள்ளைகள், இப்பொழுது பிறக்கிற பிள்ளைகள், வளர்கிற பிள்ளைகள், ஸ்கூல் போகிற பிள்ளைகள், they don't know much about Christian faith. They need to be taught at homes. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் உற்சாகப்படுத்துங்க, வேத வசனங்களை தியானிக்க, வார்த்தைகளை தியானிக்க நீங்கள் அவங்களை ஊக்கப்படுத்துங்க. Because there will be a time, where the spiritual darkness will cover everywhere. உலகம் எங்கும் அந்த ஒரு ஆவிக்குரிய ஒரு குருட்டாட்டம், ஒரு இருள், இந்த தேசம் எங்கும் அது மூடுகிறதை நாம் இந்த நாட்களிலே நாம் பார்க்க இருக்கிறோம். ஆகவே மிகவும் ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். எக்காலம் நமக்கு ஒரு எச்சரிப்பாக அது இருக்கிறது. இப்போ நம்ம கேட்கலாம், இதெல்லாம் ஒரே அதே ஆர்டரில் தான் வந்து, இட்ஸ் கோயிங் டு கம் இன் த சேம் ஆர்டர். We don't know. It may not be sequential. It may happen all at the same time, or it may happen after a gap, or like the fourth one might happen first. Like we don't know exactly. John is just presenting a collage, like okay, this is what it is, this is what it is. யோவா நீங்க பாத்தீங்கன்னா அவர் என்னென்ன காரியங்கள் நடக்கும், அந்த 4 எக்காலங்களே ஆபத்து வருகிறது. We need to be, everything is in God's plan. எல்லாமே கர்த்தருடைய திட்டத்தில் அது இருக்கிறது. Some people might think and might say, look, these things are already happened in history. சிலர் சொல்லலாம், இதெல்லாம் ஏற்கனவே நடந்த சம்பவங்களை தான் இங்க யோவான் எழுதியிருக்கிறார். Jerusalem in AD 70, when the Romans captured Jerusalem, they destroyed the temple. So he is referring to that. அங்கே எருசலேம் அழிக்கப்பட்டது, ரோமர்களால் அழிக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 70 ஆண்டுகளுக்கு பிறகு அதை தான் அவர் எழுதுகிறார். பட் இட்ஸ் நாட் பாசிபிள், பிகாஸ் John lived in 90 AD. யோவான் அநேக ஆண்டுகள் அதற்கு பின்பு தான் அவர் வாழ்ந்தார். ஆகவே இது எல்லாம் கண்டிப்பாக நடக்க போகிற காரியங்கள். When you read in Revelation, we see that there is a lot of things which is 777, seventh seal, 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள். அதை தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா இன்னும் Revelation chapter 16ல we read about 7 கலசங்கள், 7 bowls. We are going to continue to read that. But everything signifies the same event. ஆனா எல்லாம் ஒரே காரியத்தை தான் வெளிப்படுத்திட்டு. What is that? The return of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை. அதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நீங்க நம்ம பாடல் நல்லா பாடணும், மேகங்கள் மேல் அவர் வருவார், என்னை அழைத்துக் கொள்வார். He will come on the clouds and he will take me with him. We must have that assurance in our hearts. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்குள்ள அது இருக்கணும். This events, this 4 trumpets, everything, it says it will affect 1/3. மூன்றில் ஒரு பங்கு. அதான் நம்ம இங்க பார்த்தோம். 3 பங்கு மரங்கள், 3 பங்கு அங்க பூமி அழிக்கப்பட்டது, 3 பங்கு அங்கே சமுத்திரம் அங்கே ரத்தமாயிற்று, 3 கப்பல்கள் அங்கே அழிக்கப்பட்டது. பட் இஃப் யூ ரீட் த ப்ரீவியஸ் சீல்ஸ், அங்கே 7 அந்த முத்திரைகள் உடைக்கப்பட்ட பொழுது 4வது அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அதில் 1/4 மனிதர்கள் 4 பங்கு அவர்கள் மரித்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 1/4 is 25%. But now it's become 33%, 1/3. You can see the intensity increasing, the severity increasing. இந்த ஜனங்களுடைய எண்ணிக்கை அங்கே ஏறுகிறது, அங்கே பாதிப்புகள் எண்ணிக்கை ஏறுகிறது. 33%, 33. And now if you continue to read, that intensity is going to become more severe. As we continue to read the book of Revelation, the warnings escalate. அங்கே எச்சரிப்பு இன்னும் அதிகரிக்கிறதை நாம் பார்க்கலாம். எச்சரிப்பு இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கலாம்.
ஆனால் நாம் ஆயத்தமாக உள்ளவர்களாய் நாம் இருக்கணும். எப்பவும் நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் இருக்கணும். We need to be prepared and ready at all times to receive and welcome the King. கர்த்தாவே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் வருகையை நாம் எதிர்பார்க்கிறவர்களா, ஆவலுடன் நாம் எதிர்பார்க்கிறவர்களா? ஆண்டவரே நீர் எப்போ வந்தாலும் நான் ஆயத்தமாக இருக்கேன். I'm ready anytime. And we must be prepared. We as a church, we as a family, we as believers, we need to be ready. If we are not, we need to repent. நாம் ஆயத்தம் இல்லை என்று சொன்னால் இந்த நேரத்தில் நாம் எதை நாம் சீர்படுத்தணும், எதை நாம் சரிப்படுத்தணும்? ஒரு நம்ம ஆராய்ந்து பார்த்து இந்த வேலையிலே நாம் கர்த்தருடைய நாம் ஒப்புரவாகும். நம்ம யாரும் இந்த வேலையிலே நாம் எழுந்து நின்று தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த எச்சரிப்பின் சத்தம். Let's all stand up and look up to Heavenly Father. These trumpets are just a warning for us, preparing us for what's coming. வரப்போகிற ஆபத்துகளை குறித்து தேவன் நமக்கு எச்சரிக்கிறார். இந்த கடைசி வசனம் 8வது அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்கிறது, இனி வரப்போகிற 3 ஆபத்துகள், 3 எக்காலங்கள், இனி எக்காலம் முத போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோ. The remaining 2/3 remaining, what's going to happen to them? The remaining trumpets are going to be blown. So we'll see that in the next week. But still people will be very rebellious. There will be people who will be rebellious. முரட்டாட்டமுள்ள ஜனங்கள் இருப்பார்கள், தேவனை எதிர்த்து நிற்கிறவர்கள் இருப்பார்கள், கீழ்ப்படியாதவர்கள் இருப்பார்கள். There will be people who will be disobey God, who will be rebellious, who will fight against God. But we believers, we need to be prepared, need to be ready. We need to learn from the lessons from the scriptures. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்களிலிருந்து நாம் பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சோதம் கொமராவை குறித்து நாம் வாசிக்கிறோம், பார்வோனையும் எகிப்தியர்களையும் குறித்து நாம் வாசிக்கிறோம். தேவனுக்கு விரோதமாக நின்ற ஜாதிகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். அசீரியர்கள், பாபிலோனியர்கள், சீரியர்கள், ரோம பேரரசு, they all stood against the law, but they're all gone. அவரெல்லாம் ஒருவரும் இன்றைக்கு இல்லை. கர்த்தருடைய வல்லமை அது இருக்கிறது, அதே நிலை நிற்கிறது. இந்த நாளிலும் கர்த்தருக்கு நேராய் நாம் நோக்கி பார்ப்போம். Loving Heavenly Father, Lord, even now as we studied these 4 trumpets today, Lord, the message that these trumpets tell us is very clear, very very clear, that you are there at the doorstep. நீர் வாசலண்டை வந்து நிற்கிறீர் கர்த்தாவே. உடைய வருகை சமீபமாக இருக்கிறது. உலகத்தில் இப்பொழுது நடக்கிற காரியங்களையும் நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் உடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுகிற பாதிப்புகளை எல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தாவே, ஆண்டவரே உடைய வருகை சமீபமாக இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவர் அதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க எங்களுக்கு ஒவ்வொருக்கும் இருக்கிற செய்யுங்க. Help each and every one of us to be prepared and ready and anticipating your coming, Lord. And as you come, Lord, we pray that we will be with you, ruling forever. உம்மோடு கூட நாங்கள் நித்தியமாய் நாங்கள் அரசாட்சி செய்யத்தக்கதாக அவிதமான கிருபை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இங்கே கொடுங்க. ஒவ்வொரு குடும்பங்கள் ஒருவரும் கைவிடப்படக்கூடாது. None of us should be forsaken. We must all be with you in your kingdom, Lord. நாங்கள் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே உம்மோடு கூட நாங்கள் அரசாட்சி செய்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. தொடர்ந்து காத்து ஆசீர்வதித்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். நாம் யாவருமாக சேர்ந்து இந்த வெளியிலே கர்த்தருடைய ஜெபத்தை இணைந்து இந்த வெளியிலே நாம் சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென் ஆமென். Bind us together, Lord, bind us together with cords that cannot be broken. Bind us together, Lord, bind us together, Lord, bind us together with love. There is only one God, there is only one King, there is only one body, that is why we sing. Bind us together, Lord, bind us together with cords that cannot be broken. Bind us together, Lord, bind us together, bind us together with love.
Now I request Brother Daniel Vasanthi Kumar to kindly come into the closing.